இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் ஈஸ்வரியிடம் யாரு வராங்க என்று கோபி கேட்டதும் ஈஸ்வரி அவரை தனியாக கூட்டிட்டு போய் இனியாவை பொண்ணு பார்க்க வரும் விஷயத்தை சொல்கிறார். அதனால் கோபி எதுக்குமா இவ்வளவு சீக்கிரமா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்? அவ படிச்சுட்டு இருக்கா, எதுவுமே தெரியாம அவசரப்பட்டு இப்போ இந்த முடிவு எடுக்கணுமா என்று கேட்கிறார். அதற்கு ஈஸ்வரி, நான் நல்லா விசாரிச்சுட்டேன், இனியாவிற்கு இப்போ உடனே திருமணம் செய்து வைக்க போறது கிடையாது. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும்தான் இப்போ செய்ய போறோம். படிச்சு முடிச்ச பிறகு கல்யாணம் செஞ்சுக்கலாம் என்று சொன்னதும் கோபி பாக்கியா கிட்ட கூட சொல்லாம எப்படி என்று கேட்க, பாக்கியா கிட்ட சொன்னா அவ ஏதாவது பேசி பிரச்சனையா மாத்திடுவா, அதனால எதுவும் சொல்ல வேண்டாம், சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த பிறகு பேசிக்கலாம் என்று சமாளிக்கிறார். அப்போது கோபி இனியா ஆகாஷ் கிட்ட பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுத்து இருக்கிறா. அவளை நான் கவனிக்கிறேன், திரும்பவும் ஆகாஷ் கிட்ட பேசுற மாதிரி இருந்தா இதை பத்தி யோசிக்கலாம் என்று சொல்ல அதற்கு ஈஸ்வரி கோபம் ஆகிறார். இனியா ஒன்னும் தப்பு பண்ணாத பொண்ணு கிடையாது. ஒருவாட்டி தப்பு பண்ணிட்டு நான் இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவா. ஆனா அதைவிட பெருசா பண்ணிட்டு வந்து நிப்பா. அதே மாதிரி தான் இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாள் ஆகாஷை கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாலையும் கழுத்துமா நின்னா என்ன பண்ணுவ என்று கேட்டதும் கோபி, நீங்க பேச்சுக்கு கூட இதுபோல சொல்லாதீங்க, அம்மா மனசே வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு என சொல்கிறார். உன்னுடைய முடிவு மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல, அதனால் நான் சொல்வதுதான் இந்த வீட்டில் நடக்கணும் என்று சொல்லி விட்டு போகிறார். இதனால் பாக்கியா கோபமாகி கோபியிடம், உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க, நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா என்று கேட்க அதற்கு கோபி, அம்மா சொல்றதும் தப்புன்னு தெரியல, என்னைக்கா இருந்தாலும் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி தான பார்க்கணும் என்று சொல்கிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது.